நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஞ்ஞான் பிரசாத் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடுவின் அறிவியல் பலகை. இவர்களோடு MOP சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பயண நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ துர்கா. இன்னைக்கு யார் நம்ம கூட நேர்காணல இணைந்திருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. முக்கியமா 90s கிட்ஸ் அண்ட் early 2K கிட்ஸ். மழை காலத்துலலாம் நம்மெல்லாம் இவரை தேடி தாங்க ஓடுவோம். அடடா, ஸ்கூல் காலேஜ்லாம் லீவா இருக்குமா இருக்காதான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது டக்குன்னு டிவி ஆன் பண்ணி நியூஸ் வச்ச உடனே இவர் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொன்னா போதும், ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்போலாம் அவரு தாங்க நம்மள பல பேருக்கு ஹீரோ. இப்பவே பல 90s கிட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், மதிப்பிற்குரிய ரமணன் சார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கார். அது மட்டும் இல்லாம வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் வெதர் சயின்ஸ் பத்தி நிறைய கேள்விகளுக்கு விடையும் கொடுக்க போறார். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் MOP சமுதாய வானொலி நிலையத்திற்கும் ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னும் ஏன் நேயர்களே நேரத்தை கடத்தணும், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார், பல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஹீரோவா இருந்தவர் நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த துறை, எந்த ஃபேக்டர்ஸ்லாம் உங்களை ரொம்ப ஈர்த்தது சார் இந்த துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது நான் இந்த முது அறிவியல் பட்டம் MSc படிக்கும்பொழுது அப்போது தான் +2 வந்தது தமிழ்நாட்டில். அப்போது 90 விழுக்காடு 90% ஸ்கூல் டீச்சராக போயிட்டாங்க. எனக்கே கூட ஸ்கூல் டீச்சர் போஸ்ட் கிடச்சிது நுங்கம்பாக்கம் கேர்ள்ஸ் ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஸ்கூலில். மீதி இருக்கிற 90 தவிர மீதி இருக்கிறவங்களாம் கல்லூரியில் மேலே PhD பண்ணிட்டு கல்லூரியில் ஆசிரியராக போயிட்டாங்க. ஒரே வித்தியாசமாக துறையில் போனோம் நான் ஒருத்தந்தான். காரணம் என்னன்னாக்க, நான் படித்த இந்த ஃபிசிக்ஸ் என்ற இயற்பியலை பயன்படுத்தக்கூடிய துறை. அடுத்தது இந்த கிளைமேட், அந்த ஜாகிரஃபியெல்லாம் கூட எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த துறையில் நுழைஞ்சேன். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நுழைவில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு வந்து அப்போ சீனியர் அப்சர்வர்னு பேர். இப்போ அந்த போஸ்ட்டில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னு சொல்லி அறிவியல் உதவியாளர் தான் தொடங்குறது. ஸோ அதில் கர்னூலுங்கிற ஒரு சின்ன இடத்துல ஜாயின் பண்ணேன். அடுத்தது கடைசியில் புயல் எச்சரிக்கை மையத்தின் இயக்குனராகி நான் பணி நிறைய முடிஞ்சது. நடுவில் UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக 2 பதவி உயர்வுகள் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த நிலைக்கு வர முடிஞ்சது. அதுதான். ஓகே சார், ரொம்பவே நல்லா சொன்னீங்க. ஆமாம். வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கடினமானது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால அக்யூரேட்டா வெதரை பத்தி சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? உங்க அனுபவத்துல இருந்து அதை சொல்லுங்க. அதாவது இயற்கை, அதை இயற்கை கணிக்கிறதுங்கிறது ஒரு எளிதான காரியம் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம், காரில் போகிறோம், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே போகிறோம் கரெக்டாக சொல்லிட முடியுமா சொல்லுங்கள்? மனிதனால் அவன் தான் செஞ்சுருக்கான் அந்த காரை, மனுஷன்தான் ஓட்டுறான், மனுஷன் போட்ட ரோடு தான், அதுலேயே சொல்ல முடியல. இயற்கை சொல்லும்போது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இப்போ வந்து பல நிறுவனங்கள் இந்த கணினி சார்ந்த கணிப்புன்னு கணிக்கிறோம். அந்த கணிப்பதற்கே அந்த ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சமன்பாடுகள்லாம் சில இதெல்லாம் நீக்கிவிட்டு கொஞ்சம் எளிமையாக பண்ணியிருக்காங்க. அப்போ தான் கணிக்க முடியும் ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளேன்று இந்த கணினி மூலமாக. இப்போ அதுலேயே முதல்ல வந்து ஒரு துல்லியமாக கணிக்கிறதுங்கிறது குறைந்து விடுகிறது. அடுத்தது வந்து கணிக்கிறதுங்கிறது உலகம் ஃபுல்லாக தான் கணிக்கிறாங்க நிறைய நிறுவனங்கள். அமெரிக்கா ஆகட்டும், ஐரோப்பா ஆகட்டும், எல்லாம் அவங்களுடைய கணிப்பே புறா வெப்ப மண்டலங்கள், எக்ஸ்ட்ரா ட்ராபிக்ஸ்னு சொல்லக்கூடிய பகுதியில் சிறப்பாக இருக்கும். இந்த ட்ராபிக்ஸ்னு சொல்லக்கூடிய வெப்பமண்டலத்தே ரொம்ப கடினம்தான். இப்போ அமெரிக்காலாம் நல்லா அட்வான்ஸ்டு கண்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னேறிய கண்ட்ரி அறிவியலில். அங்கே கூட இந்த டொர்னேடோன்னு சூறாவளி இருக்கு இல்லையா, அது ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். முதல் நாள்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுதான் அவ்வளோ சவால் நிறைந்தது தான் இந்த வெப்பமண்டலங்கிறது. இருந்தாலும் கணிசமாக முன்னேறி இருக்கிறோம். புயலை பற்றிய இப்போ வந்து கணிப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி துல்லியமாக சொல்ல முடியும் ஓரளவுக்கு இந்த பகுதியில் தான் கிடக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு தான்
இருந்தாலும் இன்னும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. 100% எட்டும்னு சொல்லவே முடியாது. இருந்தாலும் எவ்வளோ முயற்சி செய்து முன்னேற முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னேறி கொண்டிருப்போம். அதுதான் யதார்த்தம். ஓகே சார். 5 இல்ல 10 இல்ல 36 வருடங்களா இந்த துறை வெதர் ஃபோர்காஸ்டிங்ல நீங்க இருக்கீங்க. ஒரு மெட்ரியாலஜிஸ்டா இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சிங்கான ஒரு வெதர் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை எங்களுக்காக பகிர்ந்துக்கோங்க சார். அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் இருந்தா வழிகளும் இருக்கும். ஆமாம். அது போல இன்சிடென்ட்டை எப்படி நீங்க வந்து அதை கடந்து வந்து அதை சால்வ் பண்ணீங்க, அந்த ஒரு கடினமான விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போது நான் பண்ணேன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. முதல்ல நான் பண்ணுறேங்கன்னு யாருமே நினைக்கக்கூடாது. கண்டிப்பா. அதாவது ஒரு ஆன்மீக பற்று இருந்ததுன்னா ஏதோ ஒரு சக்தி மேலே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடலாம். நான் பண்ணலைங்கும் போதே நம்மளுக்கு பாரம் இறங்கிடும். உண்மை அதுதான். நம்ம ஏதோ ஒன்று நினச்சின்றோமோ வேறு ஏதோ ஒன்று நடக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் முதல்ல அது முக்கியம். அடுத்தது வந்து பல நிபுணர்கள் நாக்பூர்லேருந்து, மும்பையிலேருந்து, டெல்லியிலேருந்து, கல்கட்டாலேருந்து, கவுஹாத்திலேருந்துலாம் நம்மளோட பேசி நான் பதவியில் இருந்தபோது அதன் மூலமாக தயாரிக்கப்படும் அறிக்கை தான் வானிலை அறிக்கை, இந்த துறையினுடையது. அதில் வந்து நான் பண்ணேங்கிறதுக்கு என்ன இருக்குது. அடுத்தது அவங்க பகுதிக்கு கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. அவங்க நம்ம பகுதிக்கு சொல்லுவாங்க. ஆனால் பரஸ்பரம் நம்மளுக்கு தோன்றியதை பகிர்ந்து கொள்வதன் மூலம் தான் தயாரிக்கப்படுவது. அதிலே நான் பண்ணேங்கிறது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த அறிக்கையை நான் கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒன்ஸ் அது பண்ணாலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னாக்க துல்லியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு தான் இருக்கும். ஓவரால் அவங்க என்ன பண்ணாலும் இந்தியா மொத்தத்தும் கொடுப்பா, தமிழ்நாடு மொத்தத்தும் கொடுப்பாங்க. மாவட்டங்களுக்கெல்லாம் நம்மள்கிட்டே விட்ருவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது. அந்தந்த மாநிலத்தில் எவ்வளோ மாவட்டம் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அதே போல் தான் 2015 இந்த இது வந்தபோது, ஃப்ளட்ஸ் என்ன வெள்ளம் வந்தபோது தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழைன்னு கொடுத்துட்டேன். கனமழைனா 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் கனமழை, 13 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் மிக கனமழை, அது சொல்லியாச்சு. ஆனால் இந்த 3 மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் இந்த திருவள்ளூர், இந்த 3 மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அதி கனமழை வர வாய்ப்புண்டுன்னு சொன்னேன். அதி கனமழைனா 25 சென்டிமீட்டருக்கு. அப்போது இப்போலாம் 20 சென்டிமீட்டர் ஆகிட்டாங்க 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ அது சொல்வதற்கான காரணம் வந்து கணினி சார்ந்த கணிப்பு, ஏதோ ஒரு நாட்டுடைய கணிப்பு வந்து வர வாய்ப்பு இருக்கிறத காட்டியது. அதனால தான் சொல்ல முடிஞ்சது. ஸோ இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் காரணம். ஓகே சார். சார், சின்ன ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் சார். வெதருக்கும் கிளைமேட்க்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள்லாம் என்னென்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் எளிமையாக எங்கள் நேயர்களுக்காக. இன்று வானத்தினுடைய நிலை வானிலை. ஓகே. இன்று மழை பெய்யுமா, இன்று உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்னவாக இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை, இதெல்லாம் வானிலை, வானத்தினுடைய நிலை பொறுத்தது தான். பட்டு வந்து டிசம்பர் மாதம் சவுத் ஆஃப்ரிக்கா போனால் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா அங்கே எப்படி வானிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக. அதெல்லாம் உங்களுக்கு வேனில் காலம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவேன். அப்போ டிசம்பர் மாதம் இப்போ கணிக்க முடியாது. இருந்தாலும் பல வருடங்களுடைய டேட்டா தரவுகளை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது காலநிலை, அதுதான் கிளைமேட். ஸோ அது காலத்தினுடைய நிலை. ஸோ இதுதான் வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து காலநிலையை வைத்து சொல்லுவோம் இந்த மாதங்கள்லாம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம், அது காலநிலை. ஆனால் என்ன நடக்க போகிறதோ அது வானிலை. ஓகே. ஆனால் மழை பெய்யுமா இல்லையான்னு பார்க்கும்போது அது வானிலையாக மாறிடுறது. அதுதான் எதிர்பார்ப்பது காலநிலை, நடப்பது வானிலை. ஓகே சார், ஓகே சார். தெளிவாக நல்லா எளிமையாக சொன்னீங்க, புரியுற மாதிரி. தேங்க்யூ சார். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வெதர் ஃபோர்காஸ்டிங்னா என்ன, அதனுடைய வித்தியாசங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அது மட்டும் இல்லாமல் உங்களை போல உள்ள ஒரு மெட்ரியாலஜிஸ்ட், அதாவது வானிலை ஆய்வாளர்கள், ரெண்டுத்துக்கும் என்னென்ன மெத்தட்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிப்பீங்க, அது குறித்தும் சொல்லுங்கள் சார். அதாவது வர நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்,
சில மணி நேரங்களிலே மழை வருமா, நம்ம செல்லக்கூடிய இப்போ எங்கேயான செங்கல்பட்டோ காஞ்சிபுரமோ போயின்ட்டுருக்கேன், அப்போ எதாவது மழை வருமானாக்கா ரேடாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேடார் ட்ராக்கிங்னு சொல்லி அது தொடர்ந்து ரேடார் படங்களை பார்த்து கொண்டு இருப்பதன் மூலம், அதில் அனிமேஷன் கூட உண்டு. அனிமேஷனில் இப்போ இணையதளத்தில் காணும், இதெல்லாம் முன்பு இருந்தது. அது தொழிலில் கண்டினியூஸாக போட்டுட்டு அந்த ரேடாரையும் ரவுண்ட் த கிளாக் ஆப்ரேட் பண்ணியிருந்தால் அதுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுங்கிறதுக்காக அப்போது விட்டு கேப் விட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது மூலமாக நம்ம தொடர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ உங்களுக்கு அது வச்சுன்னே தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அந்த ரேடார் படங்களை பார்க்கும்பொழுது ஒரு சில மணி நேரங்கள் நம்ம பகுதிக்கு மழை வருமா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அது நவ் காஸ்டிங். வர 3 நாளைக்கு என்னவாக இருக்கும் நிலை என்பது தெரிந்து கொள்வது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம், குறுகிய கால வானிலை கணிப்பு. அடுத்து அதுக்கு மேலே போச்சுனாக்கா ஒரு 10 நாள் வரலாம் இணையதளத்தில் கிடைக்கும். அது மத்திய கால வானிலை கணிப்பு. அதை அதிகமாக அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு 5ஆவது நாள் கணிப்புனா 4ஆவது நாள் கணிப்பை முதல் நிலையாக வைத்து கொண்டு அது கணிக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கணிப்பே தப்பாக போச்சுன்னா எல்லாமே தப்பாக போயிடும். அதனால தான் 10 நாள் கணிப்பு இருந்தும் வானிலை மையத்துறை வந்து 5 நாள் தான் கொடுக்குறாங்க வானிலை முன்னறிவிப்பா. அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் இதுதான் மத்திய காலத்து சீசனல் ஃபோர்காஸ்ட். இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், அதுதான் சீசன். அக்டோபர் நவம்பர் 3 மாதத்துக்கு. அதற்கு வந்து இந்த கணினியை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த கணினி வந்து இயற்பியல் அடிப்படையில் பயன்படுத்துகிறது. அது ஒரு 4-5 நாட்களுக்கு உறுதியாக சொல்லலாம், 10 நாள் கிடைக்கும். இந்த சீசன் ஃபுல்லாக கிடைக்கணும்னா அதை கணிக்கும் முறையே வேறு. அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லி புள்ளியியல் அடிப்படையில் கணிப்பார்கள். இந்த காலகட்டங்களிலே இந்த மாதிரி சில வானிலை கூறுகள் இருக்கும்பொழுது இந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லி பல வருடங்கள் அந்த தரவு இதையும் வைத்து ஒரு உறவு முறை புள்ளியியல் அடிப்படையில் ஒரு ஈக்குவேஷன், ரிகர்ஷன் ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தயார் பண்ணி அதே 10 வருடங்களுக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சரி இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி அது ஒரு கணிப்பு முறை. அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு சொல்கிறது தான் இந்த சீசனல் ஃபோர்காஸ்டிங். இந்த சீசனல் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லக்கூடிய காலநிலை என்பது மழையின் அளவெல்லாம் காட்டாது. ஆனால் இயல்புக்கு குறைவாக இருக்குமா, இயல்பு நிலையில் இருக்குமா, இயல்புக்கு அதிகமாக இருக்கும், எஞ்சிய நிலையில் இருக்குமான்னு காட்டும். அவ்வளோதான், ஒரு திசையை காட்டும், அவ்வளோதான். இதையே உலகத்தில் பல நிறுவனங்கள் கணிக்கின்றன. எல்லா நிறுவனங்கள் கணிப்பும் ஒரே திசையில் இருந்தால் உறுதியாக இந்த வருடம் இப்படி நடக்கும்னு சொல்லிடலாம். இந்த உலகத்தில் பல நாடுகள் கொடுக்கக்கூடிய கணிப்பு வெவ்வேறாக இருந்தால் அது வந்து கேள்விக்குரியதாகிடும், காலம்தான் பதில் சொல்லும். இந்த உதாரணத்துக்கு இந்த வருடத்தை எடுத்துனாக்கா 2023 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கணிப்பானது இந்த வட தமிழக பகுதிகளெலாம் இயல்போட குறைவாக மழை வேணும்னு சொல்கிறது. ஆனால் இந்த வருடம் வந்து எல் நினோ வருடம்னு சொல்லுவாள். எல் நினோ வருடம்னா அந்த பகுதி, அதாவது இந்த பெரு போன்ற நாடுகள் உள்ள பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பொதுவாக நீரோட்டம் என்பது கடல் நீரோட்டம் தென் துருவத்துலேருந்து வரும். ஹம்போல்ட் கரண்ட்டுமாங்க, பெருவியன் கரண்ட்டுமாங்க. அது குளிராக இருக்கும். அது நீக்கப்பட்டு நிலநடுக்கோடு பகுதியில் ஈக்குவேட்டர் பகுதியிலேருந்து வந்தால் வெப்பமாக இருக்கும் நீர், கடல் நீர் அந்த பெரு ஈக்குவேட்டர் பகுதியில். அப்போ அதுதான் எல் நினோன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் பெருவிலே பெருவெள்ளம் வரும். இது ஆஸ்திரேலியாலாம் வறட்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருடங்களில் அந்த எல் நினோ நிகழ்வுகள்லாம் உறுதியாக டைரக்டான தொடர்பு நமது பருவமழையோடு இல்லாட்டாலும் அந்தந்த வருடங்களை பார்க்கும்போது 6 விழுக்காடு வருடங்களில் மட்டுமே இந்த வடகிழக்கு பருவமழை எல் நினோ வருடங்களிலே இயல்புக்கு குறைவாக பற்றாக்குறை நிலையில் இருந்துள்ளது. மற்ற வருடங்களிலே இயல்பு இல்லை இயல்புக்கு அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த நிலையை பார்க்கும்போது அட்லீஸ்ட் இயல்பு நிலையில் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான். ஓகே சார். சார், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கான்செப்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். மற்றும் வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் இந்த வளிமண்டல அழுத்தத்துடைய ரோலை பற்றி சொல்லுங்கள். அதாவது இப்போ நடந்து போயின்ட்டுருக்கோம், மேலே உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் உயரம் வரலாம் நம்ம டிராபிக்ஸில்
அடர்த்தியான வழிப்பகுதி உள்ளதை நாம் உணர்வதில்லை. நம்ம மேலே தோளில் சுமந்துட்டுருக்கோம், அதை உணர்வதில்லை. காரணம் என்னென்னா அதனுடைய பரிணாமம் எல்லா திசைகளிலும் இருப்பதன் காரணத்தினால அது சமன்படுத்தப்படுகிறது. அதனால் நம்ம உணர்வதில்லை. இப்போது நம்ம இமயமலைக்கு ஏதோ பத்ரி ஆசிரமம் இல்லை நம்ம கேதார்நாத் போகிறோன்னா அங்கே நடந்து போகும்போது கஷ்டப்படுவோம். காரணம் என்னங்க, அந்த காற்றினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும், வழி அடர்த்தி குறைவாக இருக்கும். அதனால் நம்ம நடக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், பாரமாக இருக்கும், அடர்த்தி குறைவாக இருப்பதுனால. அங்கே போனால் ஓரளவுக்கு உணரலாம். ஸோ இவ்வளோ பெரிய அந்த 17 கிலோமீட்டர் உயரத்தை உள்ளதை நம்ம உணரலைங்கிறது தான் காரணம். ஆனால் அதனுடைய தாக்கம் என்பது ரொம்ப முக்கியம். வானிலை எடுத்துக்கொண்டால் அதுதான் ரொம்ப முக்கியம். வானிலை என்ற ஒரு நாவல் எழுதினா அதுதான் கண்டிப்பாக ஒரு கதாநாயகனாக இருக்கும். அந்த காற்று வெவ்வேறு திசைகளிலிருந்து கூடும் பொழுது வரும்பொழுது, மேற்கு திசை ஒரு காற்றும் கிழக்குலேருந்து ஒரு காற்றும் வருதுன்னு வச்சுன்னா கூட இயற்கை அந்த காற்றை அனுமதிக்காது, காற்று குவிதலை. அந்த வழிப்பகுதி காற்று பகுதியானது ஒரு மிதப்பாற்றல் பெற்று மேலே செல்லும். அந்த பகுதியில் ஒரு காற்றினுடைய அழுத்தம் குறையும், அதான் காற்று தாழ்வுபகுதின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது வலுவடையும் பொழுது தாழ்வு மண்டலம், புயல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சார். சின்ன வயதுல இருந்தே படிப்பு முக்கியம், இல்ல பொறுப்பா இருக்கணும், வேலை முக்கியம்னு சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு வானிலை ஆய்வாளரா நீங்க சொல்லுங்க சார், ஏன் வெதர் ஃபோர்காஸ்டிங், அதாவது வானிலை முன்னறிவிப்பு முக்கியம், அதோட முக்கியத்துவத்தை பத்தி எங்க நேயர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க சார். ஒன் ஹேஸ் டு பி வெதர்வைஸ் இஃப் நாட் அதர்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் டு பி, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போது காவேரியில் தண்ணி வரலைங்கிறோம். இப்போது யூரோப்லாம் போனால் டேனியூப் நதி இருக்குது, கருங்கடலில் கலக்கிறது, கருங்காட்டில் உதயமாகிறது, பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி பிளாக் சீயில் கலக்கிறது, 10 நாடுகள் வழியாக போகிறது. எங்கேயுமே டேம் கிடையாது. 2 இடத்துல டேம் வச்சுருக்கான். ஒன்று என்னென்னா மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அந்த மண் வேறு இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு. அதே போன்ற இன்னொரு இடத்துல ஒரு குறுகிய பகுதி வழியாக போவதன் காரணத்தினால அங்கே ஒரு அணையை கட்டி மின்சாரம் எடுக்கலாம்னு கட்டிருக்காங்க. மற்றபடி அது மாட்டுக்கு வேண்டி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஆதி காலத்துலேருந்து இங்கே நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னதே அங்கே வெறுப்பழும் மழையை வைத்து கூட இங்கே பயிர் செய்யலாங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டங்களில் என்னத்தை பயிர் பண்ணுறது? அதிக நீரை ஈர்க்கக்கூடிய நெல், கரும்பு, வாழையெல்லாம் அதை பயிரிடாத நீரை குறைவாக பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளோ காய்கறிகளோ அது மாதிரி பயிரிட்டால் நல்லது. இப்போ அரிசி எங்கே போகிறதுன்னு கேள்வி வரும். இப்போ அரிசிக்கு வியட்நாமு, கம்போடியாவிலேருந்து தான் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்று இதெல்லாம் நம்ம யோசித்தா கண்டிப்பாக இந்த தப்பிக்கலாம் இந்த மாதிரி நிலையில் இருந்து. அதுதான் அந்த மாதிரி இந்த தரவுகளையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஏர்போர்ட்டை ஆரம்பித்தா கூட காற்றை எதிர்த்து கொண்டு தான் விமானம் கிளம்பும், காற்றை எதிர்த்து கொண்டு தான் விமானம் கீழ் இறங்கும். ஏன்னா காற்றை எதிர்த்து கொண்டு கீழே இறங்கினா ரன்வே தாண்டி போக வேண்டாம், ஓடுபாதை தாண்டி போகாது, அது நிறுத்திடும். அது எதிர்த்து கிளம்புவதால் அது என்னென்னா அந்த இறக்கையில் ஒரு பகுதியை மேலேயும் கீழே ஆடும்படியாக வச்சுருப்பான். அப்போ என்ன ஆகுனாக்க அது ஒரு எழுச்சியை கொடுக்கும், லிஃப்ட், அதனால் விமானம் மேலே போகிறது. ஸோ இதுக்கெல்லாம் அந்த வானிலை தரவு காற்று எந்த திசையிலேருந்து இப்போ வீசும் அந்த ஊரில், அதை வைத்து கொண்டு தான் அந்த ரன்வேயே போடுவாங்க. இந்த மாதிரி எல்லா நிலையிலும் புகைப்போக்கு எந்த உயரத்துக்கு வைக்கிறது, எந்த இடத்துல அணையை கட்டலாம், இது எல்லாத்துக்குமே இந்த டேட்டா என்று சொல்லக்கூடிய வானிலை காலநிலை தரவுகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே பட்டுப்பூச்சி உற்பத்தியெல்லாம் பண்ணும்போது அந்த காலகட்டங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கா, சில நேரத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் திராட்சை பயிர்களுக்கு ஏதான ஒரு ஊர் விளைக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு வைரஸ் அந்த பூச்சியெல்லாம் வரும். ஸோ அது மாதிரி நிறைய நம்ம யோசிக்கிறோம். ஒவ்வொரு இதுலேயும் வானிலையுடைய தாக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு மழை வராது அப்படின்னு என்ன பண்ணுறோம்னாக்கா வானிலை அறிக்கை காட்டிக்கிறது. அப்போ பயிர் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்கு இலக்காகும். ஏன்னா நீராவி போக்கின் காரணமாக அது வாட துவங்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் சில இலைகளை கட் பண்ணுவாங்க, ரொட்டூனிங்கும்பாங்க. அடுத்தது மூடகம், மல்ச்சின் பேர், அதை எடுத்து போட்டு அந்த இலை நீராவி போக்க தடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம
பாதுகாக்கலாம் அந்த பயிரை. இந்த மாதிரி நிறைய விடயங்களை பொறுத்தவரை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அதுதான் எல்லா துறையிலையும் இருக்கும். நம்ம வந்து இந்த வானொலி தாக்கம்னு இருக்கும். அதற்கேற்றவாறு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சேதங்களை குறைக்கலாம். அதுதான். ஓகே சார். அண்ட் ஒரு மேகம்ன்றது கீழே இருந்து ஒரு சாதாரண மக்களாக பார்க்கும்போது ரொம்ப மேஜிக்கலாக ஒரு ட்ரீமியாக, இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசுலலாம் இருந்து மேகத்தில் போய் தூங்கணும், அங்கேருந்து கீழே பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிஜத்தில் ஒரு கிளவுடு, ஒரு மேகம் உருவாக என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஒரு கிளவுடு ஃபார்ம் ஆக, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு வழி மேலே செல்ல வேண்டும் என்பது அது ஒரு ஊந்து விசை தேவைப்படுகிறது, சக்தி தேவைப்படுகிறது. அது மேலே செல்லும்போது தன்னுடைய உட்சக்தியை தான் பயன்படுத்தி கொள்கிறது. அதனால் அந்த வழிப்பகுதியில் வெப்பம் குறையும். ஒவ்வொரு வெப்ப அளவுக்கும் இந்த அளவுக்கு நீராவி வைத்து கொள்ளலாம்னு ஒரு கணக்கு உண்டு. ஸோ அந்த வெப்பம் குறையும் போது நீராவியாக தக்க வைத்து கொள்ளும் திறனும் குறையும். ஸோ அந்த வெப்பத்துக்கு அதிகமாக உள்ள நீராவியான நீர்த்துளிகளாக மாறிவிடும். ஸோ இப்போ அதனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் அந்த குளிர்காலங்களில் பார்க்கலாம், வெப்பம் அதிகாலையில் குறைந்து இருப்பதன் காரணத்தினாலே அந்த வெப்பத்துக்கு அதிகமாக உள்ள நீர்த்துளிகளாக மாறி இந்த இலையெல்லாம் நீராக இருக்கும், நீர்த்துளிகளாக இருக்கும். டியூ ட்ராப்ஸுமோ காரமெல்லாம் வாட்டர் ட்ராப்ஸாக இருக்கும். அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி அதை தான் நம்ம புரிஞ்சுட்டானா இதே மாதிரி இந்த வானம் வந்து தெளிவாகி இருக்குது, அந்த ஈரப்பதம் நம்ம பகுதியில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த குளிர்ச்சியான காலகட்டங்களிலே அந்த நீர்த்துளிகள்லாம் அந்த நீராவின் நீர்த்துளிகளாக அந்த வளிமண்டலில் மாறிடும். அப்போ பார்வை தூரம் குறையும். அதுதான் மூடு பனியும்போம். அது 1 கிலோமீட்டருக்கும் பார்வை தூரமான தோற்ற தெளிவானது 1 கிலோமீட்டருக்கு குறைவாக இருந்தால் மூடு பனியும்போம், 1 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் மென் மூடு பனியும்போம். ஸோ தரையிலே தோன்றும் மேகம்தான் மூடு பனி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். வானிலை அறிக்கைன்னு சொன்னாலே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா மழையை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சூறாவளி, இல்லை இடியுடன் கூடிய மழை வருமா, இல்லை அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்குமா, இல்லை அதிகமாக இருக்குமா, பனிப்பொழிவு அதனுடைய வீரியம் அப்படின்னு வெதர் சயின்ஸ் ஒரு பெரிய ஒரு ப்ரீஃப் டாபிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதர் தேன் மழை, லைக் சூறாவளி, புயல், பனிப்பொழிவு, இதெல்லாம் எப்படி சார் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்க? என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறதுல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போல்லாம் கணினி சார்ந்த கணிப்புனால தான் மூலமாக தான் இதை நம்ம கணிக்கிறோம். இப்போ ஒரு புயல்னு வரும்போது கூட ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்பும் மாறுபடும். காரணம் என்னென்னா அதில் செல்லக்கூடிய தரவுகளின் அளவு, அந்த கணினியுடைய ஆற்றல், இந்த மாதிரிலாம் மாறுபடும். ஸோ அந்த காலகட்டங்களில் அதில் பயன்படுத்தக்கூடிய இயற்பியல் கொள்கையெல்லாம் மாறுபடும். அதனால் அந்த கணிப்பு மாறுபடும். எல்லா கணினியும் ஒரே திசையிலேயே அந்த புயல் செல்லும் அப்படின்னாக்கா அதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாறுபாடு இருக்கும்போது அது ஒரு கருத்தொற்றுமையை பயன்படுத்தி கான்செப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். பயன்படுத்தி இந்த திசையில் அந்த புயல் செல்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் உண்டு. இருந்தாலும் அந்த காலப்போக்கில் நம்மளுடைய அனுபவங்கள், இப்போ அந்த கணினி சார்ந்த கணிப்பு எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அதுதான். ஓகே சார். சார், ஹிஸ்ட்ரி, வரலாறுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃப்யூச்சரை பற்றி என்னதான் நிறைய பேசினாலும், முடிவுகள்லாம் நிறைய நம்ம எடுத்தாலும், பாஸ்ட்டை பற்றி நம்ம மறக்க முடியாது. நம்ம எங்கேருந்து வந்தோன்றதை மறக்கக்கூடாதுன்னு பெரியவங்களாம் கூட நம்ம சொல்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல் ஹிஸ்டாரிக்கல் வெதர் டேட்டாவை வச்சு ஃபோர்காஸ்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்லுவாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள். அக்யூரேட்டானா பழைய காலத்து கிளைமட்டாலஜின்னு பேர், அதை காலநிலை. இந்த காலகட்டங்களில் புயல் தோன்றி இந்த சைடு போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது உதவுமே தவிர, வரும் நாட்டில் வானிலை எவ்வாறு இருக்குது என்பதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. பொதுவாக அதிகமாக பயன்படுத்துறதுனாக்கா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று சொல்ல கணித சார்ந்த கணிப்பு, அது வந்து இந்த வரும் நாட்களுக்கு கணிக்கிறது, அதான் நம்ம பொதுவாக பயன்படுத்துகின்றோம். காலநிலை அப்படிங்கிறது வந்து வேறு துறைகள்லாம் பயன்படுத்துகிறோம்.
இப்போ வந்து தென் அமெரிக்காவில் விளையக்கூடிய கடலை பயிர் பொலிவியாலாம் இருந்தது. அது நம்ம நாட்டில் இப்போது விளையிறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதே காலநிலை அந்த பகுதியில் இருக்கிறது இங்கே இருந்துன்னா அதே வந்துடும். அதை மாதிரி தான் இப்போ வந்து மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டு, மத்திய தரைக்கடல் காலநிலைன்ட்டு. அது எப்படி இருக்கும்னாக்கா சம்மர்லாம் ரொம்ப அந்த கோடை காலங்கள்லாம் நல்ல வெப்பமாக இருக்கும். குளிர்காலங்களிலே மழை வரும். வார்ம் ஹாட் ட்ரை சம்மர், டேம் வெட் வின்டர்ஸ்பாங்க. இந்த காலநிலையில் வந்து இந்த திராட்சை போன்ற பழங்கள், ஆலிவ் மரங்கள்லாம் வரும். இதை நீங்கள் பார்க்கக்கூடியது மத்திய தரைக்கடல் சுற்றி இருக்கக்கூடிய நாட்டிலலாம் பார்க்கலாம். ஸ்பெயின், ஓகே, போர்ச்சுகல், இட்டாலி, கிரீஸ், ஏஷியாவில் டர்க்கி, அப்புறம் ஆஃப்ரிக்காவில் அந்த வடபகுதிகள் டுனீஷியா, அல்ஜீரியா, மொராக்கோ பகுதியெல்லாம் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டுமாங்க. இங்கே இந்த மாதிரி சைப்ரஸ் எல்லாம் இந்த ஆலிவ் ட்ரீஸு, அப்புறம் இந்த திராட்சை எல்லாம் இருக்கும். அதே போன்ற காலநிலை உலகத்தில் மற்ற பகுதியில் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அது கலிஃபோர்னியாவில் இருக்கும். அப்புறம் சிலியோடைய வடபகுதி, அந்த அட்டகாமா பாலைவனத்துக்கு வடக்கில் இருக்க பகுதி. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் அடிலைட் போன்ற பகுதி, சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த கேப் மாகாணம், இதில் அதே மாதிரி காலநிலை இருக்கும். அதே மாதிரி பயிரெலாம் அங்கே பயிரிடுவாங்க. அங்கேயும் ஆலிவ் ட்ரீஸ் உண்டு, இந்த திராட்சை எல்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் பயன்பாடுகள் இருக்குது காலநிலை. அதே மாதிரி காலநிலை ஒவ்வொரு அடியிலையும் உயரத்துலையும் எப்படி வெப்பம் இருக்குதுன்னு கணக்கு வச்சு ஒரு ஃபேக்ட்ரியோட புகைப்போக்கி எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இவ்வளோ உயரத்துக்கு இருக்கணுன்ட்டு. இந்த மாதிரி நிறையா பயன்பாடுகள் உண்டு. அதுதான். ஓகே சார். அதாவது வானிலைக்கு மட்டும் அந்த ஹிஸ்டாரிக்கல் வெதர் டேட்டா பயன்படாமல் மற்ற விஷயங்களுக்கும் வந்து நிறைய ப்ரைமரி ஃபேக்டர்ஸாக ஒர்க் ஆகுது இல்லைங்களா? ஓகே சார். சார், வானிலை வடிவங்கள், அதாவது வெதர் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நியூமரிக்கல் வெதர் மாடல்ஸ் ரோல் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது? அதற்கு முன்னாடி நியூமரிக்கல் வெதர் மாடல்னா என்ன, வெதர் பேட்டர்ன்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பேட்டர்ன்ஸ்னால் ஒரு காலத்து எப்படி இருந்ததுங்கிறது தான். இப்போ ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வருங்கிறோம். ஐப்பசியில் மழை வருதான், ஐப்பசி அடமழை, கார்த்திகை கனமழை பழமொழி இருக்குது. ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அந்த 2 மாதத்தில் மழை வரும், வடகிழக்கு பருவமழைன்னு சொல்கிறோம். அதை வேணால் பேட்டர்ன் நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கண்டுபிடிப்புனா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கணினி சார்ந்த கணிப்பு, ஈக்குவேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். அதான் நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே சார். நியூமரிக்கல் வெதர் மாடல் ரோலை வச்சு எப்படி இந்த வெதர் பேட்டர்ன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஓடுங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஓடின அப்புறம் என்ன ஸ்பீடில் ஓடினேன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபிசிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மேபி. இல்லை, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து அங்கே ஓடி இருக்கீங்க, ஓகே. எந்த வேகத்தில் ஓடினேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் எந்த ஸ்பீடில் ஓடினீங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபார்முலாஸ். அதான் என்ன ஃபார்முலா? ரொம்ப சிம்பிளுங்க. இது என்ன கஷ்டம்? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே ஓகே. அது தெரியும் இல்லையா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை. ஸோ டிஎஸ் பை டிடி. வெதருக்கு ரொம்ப முக்கியமானது, வானிலைக்கு முக்கியமான தரவுகள்னாக்க ப்ரெஷர், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் காற்று. ஸோ டி ப்ரெஷர் பை டி டைம் டிடி, டி டெம்பரேச்சர் பை டிடி, டி விண்ட் பை டிடி. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறீங்க. தேங்க்யூ சார். சேட்டலைட்ஸ்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆஸ் அ நார்மல் பீப்புளாக. சொல்லப்போனால் சேட்டலைட்லேருந்து டிவி, ரேடியோ சிக்னல்ஸ்லாம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் ஜிபிஎஸ்சில் கூட உதவிகரமாக இருக்குது. அப்புறம் விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், பிளானட்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு நிறைய ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், 36 வருஷமான உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சேட்டலைட் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் எவ்வளோ உதவிகரமாக இருந்திருக்கு? என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் அதுலேருந்து உங்களுக்கு வானிலை சம்மந்தமாக கிடைக்கும்? அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். இப்போது ஒரு புயல்னு சொன்னால் அது வந்து ஒரு திடப்பொருள் இல்லை. தொடர்ந்து இந்த செயற்கைக்கோள் படத்தை பார்க்கும்போது ஒரு திடப்பொருள் நகர்வது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் சலந்தான். அது நகர்ந்து மேகங்களை உருவாக்கி மழை கொடுக்குறது, அவ்வளோதான். இது தொடர்ந்து பரப்புவதன் மூலம் அது எவ்வாறு செல்கிறது தெரிகிறது. ஆள் இல்லாத பரந்த பெரும் கடல் பகுதிகளில் அங்கே ஒரு வானிலை பதிவு கூட இருக்காது. ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக தான் நமக்கு
ஒரு புயல் போன்ற நிகழ்வுகள்லாம் உருவாயிருக்கு நகர்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் பெரிதும் உதவி செய்யும். அதுதான். அப்புறம் இங்கே ஒரு வறண்ட வானிலை இருக்குது எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த படங்கள் தான். அடுத்தது சில இடங்களில் இந்த மேகங்கள் நகரவதை வைத்துக்கொண்டு அது எந்த உயரத்தில் இருக்குது என்பதை கணித்து அந்த இடத்துல காற்று அந்த வேகத்தில் வீசுறதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அதனுடைய பயன்பாடு என்பது பல விதங்களில் இருக்கும். ஸோ அதை பயன்படுத்துவது என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான். ஓகே சார், ஓகே சார். சார், ரீசெண்டாக இந்த வெதர் சயின்ஸை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காரியோலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பற்றி நான் படித்தேன். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், காரியோலிஸ் எஃபெக்ட்னா என்ன, அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் குளோபல் விண்ட் பேட்டர்ன்ஸ் மேலே எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சார். கொரியாலிஸ் எஃபெக்ட் என்பது ஒன்றும் இல்லை, பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக ஒரு விசை உண்டாகிறது. அதான் கொரியாலிஸ் விசைமாக. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விஞ்ஞானி கொரியாலிஸ் அங்கே சொன்னதுனால அவன் பேர் வந்திருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம கோடை காலத்தில் நமக்கு வந்து கடல் காற்று வருது. கடல் காற்று வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தரையான சூடேற்றப்பட்டு இந்த பகுதியில் அடர்த்தி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த வழிப்பகுதி மேலே போயிஞ்சிரும். கடல் அந்த அளவுக்கு சூடு ஏறாது. ஸோ அதனால் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். இந்த அடர்த்தி மிகுந்த கடல் பகுதியிலேருந்து அடர்த்தி குறைந்த நிலப்பகுதிக்கு வருவது தான் நம்ம கடல் காற்றுன்னு சொல்லுவோம், சீ பிரீஸுமோ. முதல்ல கிழக்குலேருந்து தான் வரும். ஆனால் அந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக அது என்ன ஆகுனாக்கா, அந்த திசை மாற்றம் ஏற்படும். வேகத்தில் மாறுபாடு இருக்காது, திசையில் மாத்திரம் மாறுபாடு இருக்கும். அதனால் அது தென்கிழக்கு அப்படின்னு போய் தெற்காக மாறிடும், தென்றலாக மாறிடும். ஸோ அதனால் கோடை காலங்களில் இந்த தென்கிழக்குலேருந்து காற்று வீசும் நம்மளுக்கு, அதான் சீ பிரீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நாங்களும் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னையில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னா பால்கனி எந்த சைடில் இருக்கணும்? ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி, நம்ம ஸ்ட்ரீட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது தென்கிழக்கு இல்லை தெற்கில் பால்கனி இருந்தால் நல்லது. ஓகே. அப்போ தான் உங்களுக்கு கடல் காற்று வரும். இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னால அது தென்கிழக்கு தெற்குன்னு மாறதுனால சவுத் ஃபேஸிங் பால்கனி இருக்கான்னு கேட்பாங்க வீடு வாங்கும் போதே. ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஸோ அதுதான் எஃபெக்ட் முக்கியம். ஓகே. ஸோ இனிமேல் நானும் வீடெல்லாம் வாங்கும்போது கிழக்கு திசையில் வச்சு வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சார். டாப்ளர் ரேடார் அப்புறம் அதர் ரேடார் சிஸ்டம்ஸ் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது போன்ற ரேடார் சிஸ்டம்ஸ் எப்படி மழை பொழிவு, ஸ்டார்ம்ஸ் போன்ற விஷயங்களை ட்ராக் பண்ண உதவுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரேடாருங்கிறது ஒன்றும் இல்லை, இரண்டாம் உலகப் போரிலே அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ், அது ஏதான ஒரு இப்போ இதில் மெட்டல் போன்ற ஒரு இதில் உலோகத்தின் மீது பட்டு தெரித்து திரும்பி வரும்போது அதை திரையில் தெரியும். அதை வைத்துக்கொண்டு எதிரி நாட்டருடைய விமானம் இருக்குன்னு சொல்லி அது ஏவுகணை மூலம் அழிக்கலாம். அதான் பயன்பாடு இருந்தது. அது வானொலித்துறை பயன்படுத்தி கொண்டது. எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும், அது தொலை தொடர்பாக இருக்கலாம், கணினியாக இருக்கலாம், அதெல்லாம் வானொலித்துறை பயன்படுத்திக்கொள்ளும். அதனால தான் அந்த வானொலித்துறை நல்லா முன்னேறி இருக்குது. ஸோ அதனால என்னன்னாக்கா, இந்த மேகங்களின் மீது இந்த அகச்சிவப்பு கதிர்கள் படும் பொழுது அந்த மேகத்தொகுதியானது நம்மை நோக்கி வருகிறதா, நம்மை விட்டு அகன்று செல்கிறதா, அதில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறது, அதில் ஏதான காற்று உள்ளே எப்படி வீசுறது எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுதான் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு இருக்குது. ஸோ அதை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து அதனால தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். அடுத்து நம்ம கிட்ட வருதா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, சில வண்ணங்களை கொடுத்துருக்கிறார்கள். நம்மை நோக்கி வருதுன்னா அதை ஒரு நீல கலரில் போட்டுருவாங்க. கூல் கலர்ஸ் இண்டிகேட் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷன், சென்னை நோக்கி வருகிறது, நம்ம சென்னையில் இருக்கிறதால. வார்ம் கலர்ஸை கொடுப்பாங்க. வார்ம் கலர்ஸ்னால் அதை வெப்பமான நிறம்னா மஞ்சள் இல்லை ஆரஞ்சு இல்லை சிவப்பு. ஸோ அதனால் இந்த ரேடார் படத்தை பார்க்கும் பொழுது, அந்த மேகங்களுடைய இந்த காற்றை பற்றி பார்க்கும்பொழுது இந்த கலர் தெரியும். அதை வைத்துக்கொண்டு நம்ம மேகத்தொகுதி நம்மள்கிட்ட வருதா இல்லை தள்ளி போகிறதான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின் வரும்.
ட்ரெயின் கிட்ட வரும்போது சத்தம் இயல்போடு அதிகமாக தெரியும். இந்த ஃப்ரீக்குவன்சிலே ஒரு சேஞ்ச் வரும் அலை இதில். அது மாதிரி தள்ளி போகும்போது பயங்கரமாக குறையும். எங்கேயோ தள்ளி போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ரொம்ப தள்ளி போயிருக்காது, இருந்தாலும் அதுதான் டாப்ளர் எஃபெக்ட்டுமாங்க. ஸோ அதுதான் இந்த படம் காட்டுறது, நம்ம நோக்கி வருதா இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த அலைவரிசை மாற்றங்களை இந்த மாதிரி சித்தரித்து அது காட்டுறதுனால தான் டாப்ளர் ரெடார்னு பேர். ஆமாம். அப்புறம் பொலாரிமெட்ரிக் ரெடார்னு கூட இருக்குது. பொலாரிமெட்ரி அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஐஸ் அந்த இருக்கா, நீராக இருக்கா, அதெல்லாம் பார்க்கக்கூடியது. அதோட பயன்பாடு மேலே புற வெப்ப மண்டலங்களே அதிகம். அதுதான். ஓகே சார், ஓகே சார். சார், இப்போ இந்த வேகமான விறுவிறுப்பான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்படின்னு உலகமே ரொம்ப டெக்கியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ்னால வெதர் ஃபோர்காஸ்ட்க்கு என்ன பயன், எவ்வளோ உதவிகரமாக இருக்குது இந்த தொழில்நுட்பம்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறது? அதாவது ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் பயன்படுத்தலாம். பட் இது ஈக்குவேஷன் ஃபிசிக்ஸ் தான் இதுவரையிலும் இதுகாரும் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் கூட எதிர்காலத்தை பயன்படுத்துவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை ஓரளவு முன்னேற்றத்தை கொடுத்தா கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளும் இந்த துறை, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதனால் எதிர்காலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இன்னி தேதி வரலும் நியூமரல் வெதர் ப்ரொடிக்ஷன் சொல்லக்கூடிய இயற்பியல் சார்ந்த கணிப்பை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இதுலேயும் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அதான் காலம்தான் பதில் சொல்லும் எந்த அளவுக்கு அதை நம்ம முன்னேற்றம் கண்டிருக்கிறோம் என்பது. ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்க்கை எப்படி எதிர்பார்க்காத விஷயங்களை நிறைய நமக்கு தருதோ, அது போல தான் இந்த வெதரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றதும் எதிர்பார்க்கவே முடியாது. நிறைய அன்சர்டனிட்டி இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். முக்கியமாக ஹை ஸ்டேக் சுச்சுவேஷனில், அதாவது பெரிய புயல் இல்லைனா வெள்ளம், மழை, அந்த மாதிரி நேரங்களில் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து சரியான விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய பொறுப்புகள் நம்ம கையில் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, அதை பற்றி? அதாவது பொதுவாக பல நாட்டு கணிப்பையும் பார்த்து கருத்தொற்றையும் உருவாக்கி நம்ம கொடுத்துட்றோம். ஒன்றுத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்படி சொல்லுவோம், ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். ஏன்னா ஆனால் புயல்களை பொறுத்த வரலும் திடீர்னு புயல்லாம் வராது, ஒரு வாரம் முன்னாடி தெரிஞ்சு போயிடும் புயல் வருது. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்குது, அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் இந்த அன்சர்டினிட்டின்னு என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வானிலை கூறுகளில் உண்டு. இருந்தாலும் அதை யதார்த்தமாக நம்ம மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா பரபரப்பான ஒரு தலைப்புகளை கொடுப்பதன் மூலம் மக்களை பயமுறுத்தக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட இந்த வரும் நாட்களில் எவ்வாறு மழை இருக்குன்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு சில கணினி சார்ந்த கணிப்புகள் குறைவாக இருக்கும் காட்டுறது, தெற்கு இந்த தீபகற்பத்தில் தென்கோடி மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கும்னு சிலர் காட்டுறது. இருந்தாலும் இந்த எல்னினோ வருடங்களை பொறுத்தவரையிலும் ஒரு 6 விழுக்காடு வருடங்களில் தான் இயல்பு குறைவாக இருந்திருக்கு, மற்ற வருடங்களில் இயல்பு இன்ஜினியர் இருக்குதுன்னு சொன்னேன். உடனே 2015 மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டுருவாங்க, பரபரப்பாக இருக்கணுன்ட்டு. இதில் தான் மக்கள் வந்து பயந்து போடுவாங்க. யதார்த்தமாக சொன்னால் பிரச்சனை இல்லை. அரபிக்கடலில் ஒரு புயல் இருக்கும், வங்கக்கடலில் இருக்கும். அரபிக்கடலில் நம்மள்கிட்ட வராது, அது எங்கேயோ போகும். இருந்தாலும் 2 புயல்கள் 2 கடல்களிலே தாங்குமா தமிழகம் அப்படின்னு போட்டால் என்ன பண்ணுவாங்க? பயந்து தான் போவாங்க எல்லாரும். கண்டிப்பாக. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. யதார்த்தமாக சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எஸ் சார். கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட சரியாக போய் கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கிறதுன்றது ஒரு அடுத்த படி. ஏன்னா இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான துறையெல்லாம் எப்படி இயங்குதுன்னு அங்கே போய் நமக்கு பார்த்தா தான் நமக்கு தெரியுமே. ஸோ எளிமையாக மக்களுக்கு புரியும்படியும் சொல்லணும், அதே நேரம் வந்து வானிலையோடைய சீரியஸ்னஸ் குறித்தும் நம்ம வந்து புரிய வைக்கணும். அதை எப்படி சார் நீங்கள் பண்ணுவீங்க? உங்கள் மெத்தடில் எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறீங்க? புரிய வைக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்து புயல், தாழ்வு பகுதி, இது மூலமாக தான் நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் மழை வருது. மே மாதம் ஏன் மழை வரணும்? அப்போ தான் அந்த புதிய சொல்லை உருவாக்கப்பட்டது, வெப்பச்சலனம்னு. வெப்பச்சலனம்னா என்ன? ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க,
தண்ணியை ஊற்றுங்க, கீழே அடுப்பு பற்ற வைங்க, மேலே ஒரு தட்டை வச்சா என்ன வருது? வேப்பர், வாட்டர் வேப்பர். தட்டு கீழே என்ன வருது? அந்த வாட்டர் வேப்பர், அந்த தண்ணியோட வாட்டர் droplets. ட்ராப்ஸ், நீர் துளிகள். வீட்டுக்குள்ளே இருக்கிற நீர் துளிங்கிறீங்க, அதே அண்டத்தில் இருக்கும்போது மேகம்ங்கிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை புரிந்து கொள்ளணும், இதை மக்கள்கிட்ட சொல்லணும், அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. எளிமையா சாதாரணமா சொன்னாலே மக்களுக்கு புரியும்ன்றீங்க. அவ்வளோ புரியும். ஓகே சார். இப்போ நானும் இல்லை என்ன மாதிரி கேட்டுட்டு இருக்க நேயர்கள் யாராவது உங்களை மாதிரியே ஒரு மெட்ரியாலஜிஸ்டாக ஆகணும்னா என்ன சார் படிக்கணும்? இல்லை ஏதாவது ட்ரைனிங் எடுக்கணுமா? ஏதாவது ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு வானிலை ஆய்வாளராக எப்படி ஆகுறது? அதாவது வேலை கிடைக்கணும் முக்கியம். இப்போ வந்து படிச்சுவிட்டு வேலை கிடைக்கலன்னா, நீங்கள் சொன்னீங்க படித்தேன் வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பேர் தீராத ஒரு ஆர்வம் இருக்குது இதில். அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் படிங்க, தப்பே இல்லாமல். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணேன்னா, டிசிஎஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த வேலையை விட்டு கேட் எக்ஸாம் எழுதி கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ட்டுருக்கு, அந்த ஐஐடிலாம் போகிறதுக்கு. அதில் பாஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் எம்டெக் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் கிடச்சி அதை படிச்சுவிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் நம்ம பூனாவில் வந்து இப்போது ஆராய்ச்சி மாணவனாக இருக்கான். இப்போ தனியாத ஆர்வம் கொண்டு என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து மேலை நாடுகளுக்கும் போகலாம். ஏன்னா இங்கே வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும். ஏன்னா ஸோ அந்த நிலையில் மேலை நாடுகளுக்கு சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தோன்னா, அங்கே போய் படிக்கிறதுக்கு தயாராக இருந்தோன்னா அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, பிடெக்கில் தானே ஒரு நல்ல டிகிரி ஐஐடி மாதிரி படிங்க, இல்லை நல்ல இடத்துல எம்எஸ்சி படித்தா கூட கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடி கரக்பூர், ஐஐடி டெல்லியில் எம்டெக் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப படிப்பை படித்து விட்டு மேலை நாடுகள் ஆராய்ச்சிக்கு சென்றால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். அதிலே பெஸ்ட்டு இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், அப்போ தான் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக. உங்களை பொறுத்த வரைக்கும் சார், இந்த 36 வருடங்களில் இதெல்லாம் கீ ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெட்ரியாலஜிஸ்ட்டுக்கு தேவை, இல்லைன்னா இதெல்லாம் இருந்தால் அவங்க ஒரு நல்ல வானிலை ஆய்வாளர்னா அது என்னென்ன குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் சார்? ஃபஸ்ட்டு வந்து அந்த துறை, அந்த சப்ஜெக்ட் வானிலையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அதன் பிறகு வந்து மற்றவர்களுடைய அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏதாவது இந்த லெக்சர்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ அவரோட அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நான் அறிவிப்பை கொடுத்தேன், இந்த மாதிரி நான் நடந்தது எல்லாம். அடுத்து நம்மளுக்கும் அனுபவம் வரும். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம ஒரு வானிலை நம்ம சொல்லும்பொழுது மக்களுக்கு சென்றடையும் வகையில் எளிய முறையில் சொல்லணும். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு சில நொடிகளிலே அவர்களுக்கு தேவையானதை சொன்னால் போதும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக நான் பணி செய்த காலத்தில் அப்போது முதன் மந்திரியாக இருந்த கலைஞருக்கெல்லாம் 1.5 மணி நேரம் கூட நிமிஷம் கூட கொடுப்பாங்க. அவருடைய என்ன சொன்னாரோ அதை முக்கியம் அப்படியே போட்டுருவாங்க. மற்றவர்கள் பேசினால் கூட அதை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்கும் முழு நேரத்தை கொடுத்தாங்க, அப்படியே போட்டுருவாங்க. காரணம் என்னன்னாக்கா, எனக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து காலம் என்பது பொன் போன்றது, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அப்படி இருக்கிற நிலையில் நம்ம சுருங்க சொல்லி புரிய வைக்க வேண்டும். நம்ம அனுமானை போல இருக்கணும். அவன் அனுமான் வந்து ராமரை திரும்பி வந்து இலங்கையிலிருந்து பார்க்கும் பொழுது கண்டேன் சீதையைம்பார், என் கற்பிணி கண்ணை என் கண்களால் அப்படிம்பார். கண்டேன் சீதையனோட ராமருக்கு நிம்மதியாடுறது, சீதை நல்ல நிலையில் தான் இருக்கா, பிரச்சனையே இல்லைன்ட்டு. அதுக்கடுத்து தான் அப்புறம் சொல்கிறார். அது மாதிரி மக்களுக்கு புரியும்படி எளிய முறையில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் போகிறோம், மீதியை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சொல்லாமல் தேவையான விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கும் போது மக்களுக்கு இன்னும் உபயோகமாக இருக்கு.
கண்டிப்பா சார். சார், கடைசியா நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். ஆ நான் இந்த மாதிரி கொஞ்சம் தினங்களுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் சொன்னேன், ரமணன் சார் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணுவார்ல, அவரை வந்து நான் இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னவொடனே என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க வந்து கன்னியாகுமரி அவங்களோட நேட்டிவ். ஆ ஆ ஸோ அப்போ வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து மீனவர்கள் அப்போ அந்த ஆமா பகுதியில் இருப்பாங்க இல்லைங்களா. ஆமா அப்போ பலத்த மழை இல்லை புயல் சூறாவளி அப்படிலாம் இருந்தால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு பொதுவாக ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டு அந்த நியூஸ் கேட்பாங்களாம். ஆமா அப்போ நீங்க வந்து சொல்லும் போது நீங்க சொல்றதுதான் நம்பிக்கை தன்மையா இருக்கு, நீங்க சொல்றதான் வந்து கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க. ம் அதாவது உங்க மேல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ம் ஒரு நம்பிக்கைத்தன்மை ஆமா ஆமா இருக்கக்கூடியதா அப்படி ஆமா சொன்னாங்க. ஆமா ஆமா ஸோ அதை பத்தி நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எனக்கு அந்த ஆ ஷேர் பண்ணிக்கிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆமா ஆமா ஃபீல் ஆச்சு. ஆமா ஆமா ஸோ ஆஸ் அ பர்சனா உங்களை பத்தி அவங்க அதை சொல்றாங்க, அவ்வளவு ஆ நம்பிக்கை வைக்கிறாங்க ஆ மக்கள் உங்க மேல. அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி இவ்வளோ மக்கள் நம்ம ஆ மேல வந்து இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு அதாவது போது. நான் பணி செய்த அந்த 14 வருடங்களில் அந்த சீட்டில் ம். தமிழக கடற்கரையில் ஒரு மீனவர் கூட இருந்தது கிடையாது. வா, அதான் நான் பெரிய பரிசாக நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அதான் அதை விட வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா. என்ன நேயர்களே, வெதர் ஃபோர்காஸ்ட்னா மழை குறித்து மட்டும் இல்லாம அதையும் தாண்டி என்னென்னலாம் இருக்கு, அப்புறம் அதை கண்டுபிடிக்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு, என்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு, வானிலை ஆய்வாளராக ஆகணும்னா எப்படிலாம் ஆகலாம், என்ன படிக்கலான்னு நான் இல்லை, இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் துறையிலேயே 36 வருடம் அனுபவம் கொண்ட த ஃபேமஸ் எல்லா கிட்ஸ்னுடைய ஃபேவரட்டான மெட்ரியாலஜிஸ்ட் திரு ரமணன் சார் அவர்கள் நம்ம கிட்ட ரொம்பவே பொறுமையா அழகா பகிர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்பவே நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்த நேயர்களான உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே துர்கா. இது போன்ற சுவாரஸ்யமான உபயோகமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாருங்கள் 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 எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், இது உங்கள் சமுதாயம். கேளுங்கள் 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 எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், இது நமது வானொலி. நமது வானொலி, இது நமது சமுதாயம். நமது வானொலி, இது நமது பெருமைதான். MOP சமுதாய வானொலி 107.8